வணக்கம். விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். இனி செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலாவது ரயில் பட்ஜெட் மக்களவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடாவின் முதலாவது ரயில் பட்ஜெட்டான அதில் பல்வேறு புதிய திட்டங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 26,000 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்து வரும் ரயில்வே துறை அண்மையில் கட்டணங்களை உயர்த்தியதால் பட்ஜெட்டில் ரயில் கட்டண உயர்வு ஏதும் இருக்காது என்று கூறப்படுகிறது. மக்களவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற காங்கிரசுக்கு உரிமை உள்ளது என அக்கட்சி தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலுக்கு முன்னரே கூட்டணி வைத்துக் கொண்டதை சுட்டிக்காட்டினார். மேலும் காங்கிரஸ் தனி பெரும் கட்சி என்றும் சோனியா குறிப்பிட்டார். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை பெற தேவையான 10% இடங்களுக்கு குறைவான இடங்களையே காங்கிரஸ் பெற்றுள்ளது. இதற்கிடையே எதிர்க்கட்சித் தலைவர் பதவி தொடர்பாக மக்களவை சபாநாயகருக்கு கடிதம் எழுத ஐக்கிய முற்போக்கு கூட்டணி முடிவெடுத்துள்ளது. இஸ்லாமிய மத தலைவர்களால் நடத்தப்படும் ஷரியா நீதிமன்றங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் எந்தவித அங்கீகாரமும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஷரியா நீதிமன்றங்களில் வழங்கப்படும் சில தீர்ப்புகள் மனித உரிமைகளை மீறுபவையாக உள்ளன என்றும் அப்பாவி மக்களை தண்டிப்பவையாக இருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியுள்ளது. ஷரியா நீதிமன்றங்களின் அதிகாரங்கள் குறித்து வழக்கறிஞர் விஸ்வாலோச்சன் மாதம் என்பவர் தொடுத்த பொதுநல வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் மத்திய முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசாவிடம் குறுக்கு விசாரணை தொடங்கியுள்ளது. டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று நிறுத்தப்பட்ட ராசாவிடம் சிபிஐ வழக்கறிஞர் லலித் குறுக்கு விசாரணை மேற்கொண்டார். 2004ஆம் ஆண்டு முதல் வகித்து வந்த அமைச்சர் பொறுப்புகள் மற்றும் அவரது செயலாளர்கள் குறித்து ராசாவிடம் வழக்கறிஞர் கேள்விகளை தொடுத்தார். கனிமொழியும் தயாள் அம்மாளும் கலைஞர் தொலைக்காட்சியின் பங்குதாரர்களா என தமக்கு தெரியாது என கேள்வி ஒன்றிற்கு ராசா பதில் அளித்தார். இதையடுத்து நாளையும் குறுக்கு விசாரணை தொடங்கி நடைபெற உள்ளது. கூடங்குளத்தில் 3வது மற்றும் 4வது அணு உலைகளை நிறுவக்கூடாது என போராட்டக் குழுவினர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக மத்திய அரசிடம் நேரில் வலியுறுத்த சுப உதயகுமார் தலைமையிலான போராட்டக் குழுவினர் டெல்லி சென்றுள்ளனர். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அணு உலை எதிர்ப்பு குழுவினர் கூடங்குளத்தில் 1வது மற்றும் 2வது அணு உலைகளில் குளறுபடி நடைபெற்றுள்ளதாகவும் அதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தருமபுரி பேருந்து எரிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை மறுசீராய்வு செய்ய கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பேருந்து எரிப்பு வழக்கில் தூக்கு தண்டனை பெற்ற முனியப்பன், ரவீந்திரன், நெடுஞ்செழியன் ஆகியோர் தங்களது தண்டனையை மறுசீராய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டது. தமிழகத்தில் கெயில் நிறுவனத்தின் குழாய்களை விளைநிலங்களில் பதிக்கும் பணிகளை தொடர்வதற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கெயில் நிறுவன தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் இத்திட்டத்தின் பணிகளை தொடர முடியாததால் உபகரணங்கள் வீணாகி வருவதாக குறிப்பிட்டார். பதில் மனுவை தாக்கல் செய்ய கால அவகாசம் தேவை என்று தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. வழக்கு விசாரணையை 3 வார காலத்திற்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழகத்தில் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசத்தை உச்சநீதிமன்றம் நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக கோவை பகுதியைச் சேர்ந்த தனியார் பொறியியல் கல்லூரிகள் அமைப்பு தாக்கல் செய்த மனுவில் பொறியியல் கலந்தாய்வில் பங்கேற்கும் மாணவர்களால் ஏற்படும் காலி இடங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசத்தை நீட்டிக்குமாறும் வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மாணவர் சேர்க்கைக்கான அவகாசத்தை ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை நீட்டித்தனர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலம் நடத்தப்படும் பொறியியல் படிப்புகளில் சேர பொதுப் பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பொதுப் பிரிவினருக்கான கலந்தாய்வை உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் தொடக்கி வைத்தார். முதல் நாளான இன்று 6 பிரிவுகளாக நடைபெற்ற கலந்தாய்விற்கு 2350 பேர் அழைக்கப்பட்டிருந்தனர். ஒவ்வொரு நாளும் 9 பிரிவுகளாக 28 நாட்களுக்கு கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. அரசு சட்டக் கல்லூரிகளில் 5 ஆண்டு BA/BL படிப்பில் சேருவதற்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. 6 சட்டக் கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கைக்காக டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மூலம் இந்த கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. இதற்காக 6520 பேர் விண்ணப்பித்திருந்தனர். அதில் 6293 பேர் கலந்தாய்விற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு மொத்தம் 1052 காலி இடங்கள் உள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் காங்கிரஸ் பிரமுகரின் வீட்டில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. செய்யாறு நகரைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் பாபு
தனது மகளின் திருமணத்திற்காக குடும்பத்தினருடன் சென்னைக்கு சென்றிருந்தார். திருமணம் முடிந்து நேற்று பிற்பகல் வீடு திரும்பிய பாபு வீட்டின் ஜன்னல் கதவுகள் உடைக்கப்பட்டு 369 சவரன் நகைகள், 1.5 கிலோ வெள்ளி, 10,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ந்தார். இதுகுறித்து புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 20 பேரும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களை கடந்த சனிக்கிழமை இரவு கைது செய்த இலங்கை கடற்படையினர் இன்று காலை மன்னார் நீதிமன்றத்தில் நிறுத்தினர். அப்போது மீனவர்கள் 20 பேரையும் வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி ஆனந்தி கனகரத்னம் உத்தரவிட்டார். இதையடுத்து மீனவர்கள் அனைவரும் அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழக மீனவர்கள் கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து வரும் 21ஆம் தேதி விசைப்படகு ஆவணங்களை ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் 26ஆம் தேதி வெள்ளைக்கொடியுடன் கச்சத்தீவில் தஞ்சமடையப் போவதாகவும் மீனவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். ராமேஸ்வரம் மீன்துறை அலுவலகத்தில் மீனவர்கள் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் ஜெயலலிதா மத்திய அரசுக்கு மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 37 பேரை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் பறிமுதல் செய்யப்பட்டு இலங்கையில் வைக்கப்பட்டுள்ள 45 மீன்பிடி படகுகளையும் மீட்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவது தொடர்பாக அமைக்கப்பட்ட கண்காணிப்பு குழுவின் முதல் கூட்டம் நாளை திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தவும் அதன் பணிகளை கண்காணிக்கவும் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய நீர்மின் ஆராய்ச்சி மைய அதிகாரி எஸ். நாதன் தலைமையிலான இந்த குழுவின் முதல் கூட்டம் நாளை கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ளது. தேக்கடியில் வாகன நிறுத்தம் அமைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி தேக்கடி சுற்றுலா பாதுகாப்பு குழுவினர் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்த்தேக்க பகுதியான தேக்கடி ஆனவச்சாலில் வாகன நிறுத்தம் அமைந்தால் சுற்றுலா தலத்தை நம்பி தொழில் செய்வோரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி தேக்கடி சுற்றுலா பாதுகாப்பு குழுவினர் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் வாகன நிறுத்தம் அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.